இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நண்டு கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பாத்திரங்களை ஃபஸ்ட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, ரெண்டாவது வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். கரண்டிட்ட வச்சு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் உப்பு கொஞ்சம் போட்டு, அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிறதட்டிக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நண்டை தூக்கி நம்ம அதில் போடணும். நண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டாக இருக்குது. அதை அப்படியே நாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்காதபடிக்கு கிண்டி நல்லா அப்படியே இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டை எடுத்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும். உப்பும் 1 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அது வேகணும், நின்று வேகணும் அந்த நண்டு. உங்களுக்கு தேவையான 1 டம்ளரோ 2 டம்ளரோ ஊற்றிக்கலாம். நான் எனக்கு நின்று வேகிறதுனால அந்த கிரேவி கொடுக்கறதுக்காக 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டு மூடி வச்சுருக்கேன். 10 நிமிஷமும் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து வத்தல் பொடி போட்டு அப்படியே கிண்டி விடணும். கிண்டி விட்டால் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மிளகு பொடி, நாகர்கோவில் பக்கம் நல்ல மிளகு பொடின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து மிளகு பொடி. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கணும். கொஞ்சம் போல் இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு